சிங்கப்பூரில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 194 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். உரிய அனுமதியின்றி வேலை செய்தது, போதைப் பொருளை உட்கொண்டது, ஆயுதங்களை வைத்திருந்தது ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர். போலி ஆவணம் வைத்திருந்தது, மோசடி ஆகிய குற்றங்களுக்காக 4 விசாரிக்கப்படுகின்றனர். சோதனை நடவடிக்கை சென்ற மாதம் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் நடத்திய சோதனைகளில் சந்தேக நபர்கள் பிடிபட்டனர். சோதனை செய்யப்பட்ட இடங்களில் ஒன்று லிட்டில் இந்தியாவில் உள்ள இந்த 3 மாடி கடை வீடு. இங்கு சட்டவிரோத சேவைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆளில்லா வானூர்திகள் மூலம் காவல்துறை அதிகாரிகள் கடை வீட்டின் நுழைவாயில்களை சுற்றி வளைத்தனர். இறுதியில் உரிய உரிமமின்றி வெளிநாட்டு ஊழியரை பணியமர்த்தியதற்காக ஓர் ஆடவரும், அனுமதியின்றி வேலை செய்ததற்காக 6 சந்தேக நபர்களும் பிடிபட்டனர். உரிமமின்றி வெளிநாட்டு ஊழியரை பணியமர்த்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆடவருக்கு 30,000 வெள்ளி அபராதம், ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். உரிய அனுமதியை பெறாமல் வேலை செய்தது நிரூபிக்கப்பட்டால் 6 நபர்களுக்கும் 20,000 வெள்ளி அபராதம், ஈராண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இன்றைய நகர கட்டமைப்பில் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பது எளிதாகியிருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர்.